அற்ப ஆயுள் ஆயிரும். 8ல் மாந்தி இருந்துச்சுன்னா சில கிரகங்களோட சேர்க்கை இருந்தால் தான். வெறும் 8ல் மாந்தி இருந்தால் அப்படி அற்ப ஆயுள்னு கற்பனை பண்ணிக்கிறாதீங்க. அது ஒரு ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிக்கங்க. அதெல்லாம் அப்படி பப்ளிக்காக சொல்ல முடியாது. பொதுவாக 8ல் மாந்தி இருக்கிறவங்க கட்டாயமாக ஒரு கவனமாக ஒரு ஜோதிடரிடம் சென்று பார்த்து கொள்ளவும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றிலையும் இப்போ 3ல் உங்களுக்கு இருக்குதுன்னு ஜாதகத்தில் தெரிஞ்சிச்சுன்னா ஒருவேளை நம்மளுக்கும் உறவினர்களுக்கும் அது சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ இதுதான் காரணமோன்றதை முடிவு பண்ணிக்கங்க. 9ல் இருந்துச்சுன்னா அவங்க கடவுளாவது கத்திரிக்காயாவது போயா கடவுள்லாம் ஒன்றும் கிடையாது, நான் தான் ஏன் கடவுள்னுவார். கடவுள் நிந்தனை செய்வாங்க இந்த 9ல் இருந்துச்சுன்னா. கடவுள்லாம் இல்லை, இல்லைன்னா கடவுளை திட்டுறது. ஆமாம், கடவுள் எந்த நேரமும் எனக்கு கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். என்னையா ஒரு ஒரு படைப்புன்னா அந்த அவன் எப்படி இருக்கான், அவெல்லாம் பார்த்தா எவ்வளவு கொடுமை பண்ணுறான், அவன் நல்லா இருக்கான், ராஜா மாதிரி இருக்காங்க. பொய், பாவம் புண்ணியம் இதெல்லாம் பொய், அவ்வளவு பொய். இந்த ஜோசியக்காரங்க வேற பொய். இப்படியெல்லாம் எல்லாம் திட்டுறது யார் யாரை நிந்தனை பண்ண முடியுமோ. கடவுளையே நிந்தனை பண்ணும்போது மற்றவெல்லாம் சிக்கனா செத்தான் அவங்கிட்ட, அந்த மாதிரி நிந்தனை பண்ணுவாங்க. 9ல் மாந்தி இருந்தா ஒரு லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது அவருக்கு. எதெடுத்தாலும் நம்பிக்கையற்ற தன்மை. ஒருத்தன் கடவுளையே நம்பலைன்னா எதையுமே நம்ப மாட்டான், சந்தேக கண்ணோடையே பார்ப்பேன். அதுல ஏதோ இருக்கு. 12ல் இருந்துச்சுன்னா அவன் தூக்க மாத்திரை போட்டாலும் தூக்கம் வராது. அவனுக்கு உடம்புல வியாதியாகி ஒன்றும் இருக்காது, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஒரு கடன் இருக்கலாம், இல்லை ஒரு எதிரி பிரச்சனை இருக்கலாம், நாளைக்கு விடிஞ்சா என்ன பண்ண நடக்குமோன்ற ஒரு பயம் இருக்கலாம், வாழ்க்கை பற்றின ஒரு பயம் இருக்கும். அல்லது எதுவுமே இல்லைன்னாலும் கூட அவனுக்கு ஒரு சைக்கலாஜிக்கலாக தூக்கமே வராது. அவன் தூக்க மாத்திரையே போட்டாலும் தூக்கம் வராது. அதான் 12ல் மாந்தி இருக்கிறவங்களுக்கு நடக்கிறது. அதில் பொதுவாக அந்த 10ல் இருக்கிறது நல்லதுன்னு சாஸ்திரம் ஓரளவுக்கு சொல்லுது.